எல்லோருக்கும் வணக்கம். நான் உங்கள் சதீஸ்வரன். இப்போ நம்ம பார்க்க போகிற வீடியோ பார்த்திங்கன்னா, இந்த குபோட்டா டிராக்டர் இருக்குது இல்லைங்களா, 50 HP. இதில் வந்து ஸ்டேரிங் எப்படி இருக்குது, ஒரு சில விஷயங்கள் ஸ்டேரிங்லேயும் மாற்றி கொடுத்தது நல்லாயிருக்கும். என்ன விஷயம் நல்லாயிருக்கு அப்படின்றத பற்றி என்னுடைய எக்ஸ்பீரியன்ஸ் வந்து உங்க கூட ஷேர் பண்ணலான்னு விரும்புகிறேன். கடைசி வரையும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஸ்டேரிங் கிட்ட போயிடலாம், மேலே போயிடலாம். வேறு ரொம்ப வெயில் இருக்குது, டிஸ்பிளே தெரியல எனக்கு. ஸோ அந்த ஸ்டேரிங் பார்த்திங்கன்னா நல்லா கை பிடிக்கிறதுக்கு எல்லாத்துக்குமே நல்லா வசதியாக இருக்குது. அப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம ஸ்டேரிங்க்கு இந்த என்னது ஒயர் மாதிரி சுற்றி இருக்கோம் நம்ம க்ரிப்புக்காக. அப்புறம் ஸ்டேரிங்கை நம்ம வளைக்கும் போது ரொம்ப ஸ்மூத்தாக இருக்கும். அப்புறம் இப்படி சென்டர் பண்ணி இந்த பெண்டாக இருக்குது இல்லைங்களா, இப்போ கட் பண்ணியிருக்கு இல்லைங்களா, ஒன் சைடு பார்த்திங்கன்னா இப்போ லெஃப்ட் சைடு வந்து ஃபுல்லாக கட் பண்ணி நிறுத்திருக்கோம். ஆனால் நம்ம இப்போ ரன்னிங் மூவ் பண்ணோன்னா ஆட்டோமேட்டிக்காக பார்த்திங்கன்னா இப்படி அதே சென்டராக வர பார்க்கும். நான் உனக்கு இடத்துக்கு ஸ்டார்ட் பண்ணி காமிக்கிறேன். அதுக்கு முன்னாடி இந்த ஸ்டேரிங் கிட்ட அந்த பம்பு இருக்கு இல்லைங்களா, அதில் சின்ன கொஞ்சம் ஆல்ட்ரு பண்ணியிருந்தால் நல்லாயிருக்குன்னு எனக்கு ஒரு ஃபீல். ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா உள்ளே பார்த்திங்கன்னா ஆயில் ஒழுகுது. ஆனால் இது உங்களுக்கு தெரியுமான்னு தெரில, எனக்கு டிஸ்பிளே சுத்தமாக தெரியல. பார்த்திங்கன்னா ஆயில் ஒழுகுது. இதுக்கு என்ன காரணமாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன்னா, இந்த சேஃப்டி கவர் கொடுத்துருக்காங்க. ஓகே, சூப்பர் குட், நல்லா இருக்குது. ஆனால் அந்த சேஃப்டி கவர் ஒரு ஆஃப் கொடுத்துருந்தா நல்லா இருந்திருக்கும். இது வரைக்கும் கொடுத்துருந்தா வச்சுக்கோங்களேன். இது வரைக்காவோ இல்லை ஃபுல்லாக கொடுத்துருந்தாவோ கீழே சல்லடை மாதிரி அந்த மாதிரி எதனா கொடுத்தது நல்லா இருந்திருக்கும். எதுக்காக நான் அப்படி சொல்கிறேன்னா, உள்ளே போய் சேர் உட்காந்துன்னு வச்சுக்கோங்க, ஃபுல்லாக இந்த அளவுக்கு டெப்த்து கொடுத்து நம்ம ஓட்டும் போது சேர் ஃபுல்லாக உட்காந்துக்குது. க்ளீனும் பண்ணிடுறோம் ஓரளவுக்கு. ஆனால் சின்ன சேர் உட்காந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது அப்படியே காஞ்சிருது. காயும் போது என்ன ஆகுனா, இந்த இடத்துல ஸ்டேரிங் பம்ப் இருக்கு இல்லைங்களா, அந்த இடத்துல ஆயில் சீல் இருக்கும். இந்த ஆயில் சீல் இப்போ மண் பார்த்திங்கன்னா வருஷம் என்ன ஆகுதுன்னா ஆயில் சீல் போயிடுது. அதில் இந்த கவர் கொஞ்சம் சேஃப்டி கொடுத்தது ரொம்ப நல்லது தான். இந்த சேர் கீழே உளுந்துடுற மாதிரி கொடுத்துருந்தாங்கன்னா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். ஆனால் ஸ்டேரிங் பார்த்திங்கன்னா நல்லா ஆட்டோ அட்ஜஸ்ட் ஆகுது. நான் இப்போ உங்களுக்கு ஸ்டார்ட் பண்ணி காமிக்கிறேன், ரன் பண்ணி காமிக்கிறேன். அப்போ வாய்ஸ் புரியாத வண்டி சவுண்டு தான் கேட்கணும்னு நினைக்கிறேன். ஆனால் பார்த்திங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்காக சென்டர் ஆகும். அதை நான் காமிக்கிறேன். ஸ்டார்ட் பண்ணலாம் போய். இப்போ வேறு வண்டியெல்லாம் பார்த்திங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஜாண்டியர் யூஸ் பண்ணியிருந்தேன். அதில் பார்த்திங்கன்னா நம்ம எப்படி வலிச்சு வரும்போலாம் அப்படியே தான் இருக்கும் டி சீரீஸில். இப்போ ஸ்டார்ட் பண்ணிக்கலாருங்க. பாருங்கள், இப்போது லெஃப்ட் சைடு இருக்குது, கியர் போட்டு மூவ் பண்ணுறேன். நான் ஸ்டேரிங் மேலே கை வைக்கல. தெரியுதுங்களா திரும்புது? அதே பார்த்திங்கன்னா மூவ் ஆக சென்டருக்கு வந்துடும். சென்டருக்கு வந்துடுச்சிங்களா. சென்டர்னா இன்னும் மூவ் பண்ண வரும். அப்புறம் இது என்ன ப்ளஸ்ஸு நமக்கு அப்படின்னா, இப்படி ஓட்டுறோன்னு வச்சுக்கோங்களேன், ஃபுல்லாகவே இந்த சைடு ஃபுல்லாக கட் பண்ணிவிட்டு திரும்ப நம்ம வளைக்குவோம். இப்போ வளைக்கும் போது என்ன அதுவே ஆட்டோமேட்டிக்காக அட்ஜஸ்ட் ஆகிறதுனால நம்ம அந்த வளைக்கிறதுக்கான அந்த எஃபர்ட் போடுறோம் இல்லைங்களா ஸ்டேரிங்கு, அது ரொம்ப ஸ்மூத்தாக திரும்புகிற மாதிரி இருக்கும். ரொம்ப அது ஓட்டும் போது தான் தெரியும். அதுவே வளைஞ்சிக்குது இல்லையா, அதே வளைக்கிறதுனால நம்ம ரொம்ப கம்மியான எஃபெக்ட் போட்டாவே அதை பற்றி நல்லா திரும்பிக்கும். இதுதான் உங்கள்கிட்ட சொல்ல நினச்சேன். மற்ற பிராண்டில் இது மாதிரி இல்லையா அப்படின்னா இருக்கும். ஏன்னா பேலன்ஸர் பவர் ஸ்டேரிங் கொடுத்து இருக்கிற வண்டியில் இருக்கும், அது இல்லாத வண்டியில் அது இருக்காது. ஒரே சிங்கிள் பம்ப் கொடுத்துருக்காங்க இல்லைங்களா, அந்த மாதிரி வண்டிலாம் பார்த்திங்கன்னா அது மாதிரி இருக்கிறதுக்கு சான்சஸ் இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா கட் பண்ணிவிட்டாக்கா திருப்பி அதே இடத்துல தான் நிற்கும், அது சென்டருக்கு வராது. நாம் திரும்ப வளைச்சாதான் அதை வளையும். அந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த டிராக்டரில் இது மாதிரி சின்ன விஷயங்கள் வேறு ஏதாச்சும் உங்களுக்கு தேவைப்பட்டாக்கா கண்டிப்பாக நீங்கள் சொல்லுங்கள், நான் வீடியோ எடுத்து போடுறேன். இது ஏன்னா ஆல்ரெடி ஒரு 2-3 பேர் நேற்று முதல் நேரத்துக்கு ஒரு 4-5 நாளாக கேட்டாங்க இந்த ஸ்டேரிங்கை பற்றி மட்டுமே எப்படி இருக்குது அப்படின்ற மாதிரி. அதனால தான் இந்த வீடியோ இன்றைக்கி உங்களுக்கு வருது. தேங்க்யூ.